ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆர்மில வந்து திருநங்கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அது வந்து நம்மள எதிர்த்து சொல்லல. என்ன நடந்துச்சுன்னா, நம்பிகள் நெறைய பேர் ஆர்மில போய் சேர்ந்தாங்க. அவங்க போய் சேர்ந்தோனே, அங்க ஆர்மில வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணிரும். ஸோ முதல்ல வந்து ஆர்மில சேருவாங்க பெண்ணா. அதுக்கப்புறம் ஆர்மில இருந்துகிட்டே திருநங்கையா மாறுவாங்க. அப்ப ஆர்மில சேர்ந்துட்டா அவங்கள தூக்க முடியாது. புரொடெக்ஷன்ல போயிடுவாங்க. அப்ப திருநம்பியா மாறிட்டு, அங்க ஹெல்த் கேர நல்லா யூஸ் பண்ணி ஃபுல் சர்ஜரியும் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி நெறைய பேர் பண்ணதால தான் ட்ரம்ப் வந்து தடை பண்ணாரு. நீங்க உள்ள வராதீங்கன்னு. ஓ! சரி. ஸ்போர்ட்ஸ்ல தடை வந்தது வந்து ஸ்விம்மிங்ல ஒரு ஆண் வந்து ரொம்ப பின்னாடி வந்தாராம். 32ஓ 42வது இடத்துல வந்தாரு. அவங்க வந்து பெண்ணா மாறிட்டு பெண்களோட போட்டி போடும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. அப்ப பெண்கள்லாம் போய் சண்டை போட்டாங்க. ஆணா இருந்து லேட்டா வந்தவங்க இப்ப டக்குன்னு மாறிட்டு எங்க கூட வந்து போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு. ஸோ அது வந்து ஒலிம்பிக்ல நடந்துச்சு ஆ இல்லைங்களா? அது அது கரெக்ட். வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது பெண்களோட கோவமும் நமக்கு புரியுது. ஸோ அது வேற வேற பிரச்சனை. ஸோ நமக்கு டோட்டல் எதிரி கிடையாது. இந்த பிரச்சனைகள் தான். ஓகே மேம். இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் நெறைய விஷயங்கள என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது கண்டிப்பா ஒரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஃபெம்பாய்ன்னு இப்ப ரீசென்ட்டா ஒரு ஆமா. கேட்டகரி இருக்கு. அது ஆமா. அங்க ரொம்ப யூரோப்ல ரொம்ப இதா இருக்கு. அதாவது நம்மள மாரி திருநங்கையும் கிடையாது. நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்கவங்க விருப்பம். ஆணா இருப்பாங்க. பட் மேக்கப் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக்லாம் போட்டிருப்பாங்க. அது ஃபெம்பாய்ன்னு ஒரு கேட்டகரி. அந்த ஃபெம்பாய் கேட்டகரி ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது, நானே மண்டைக்குள்ள கொண்டைய வச்சுட்டு போய் சோசியல் மீடியால நோண்டிட்டு இருப்பேன். வேற வேற ஆளுங்கள போய் பார்ப்பேன். லைவ்லலாம் என்ன நடக்குது. அப்ப வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க, "உங்களலாம் எங்களால ஏத்துக்க முடியாது. திருநங்கைகள நாங்க ஏத்துக்குவோம். அவங்க பொம்பள மாரி இருப்பாங்க. இன்ஃபாக்ட் பொம்பளைய விட அழகா இருப்பாங்க. நீங்க 2ம் கெட்டவனா இருக்கீங்க. தாடி மீச வச்சு லிப்ஸ்டிக் போட்டுருக்கு. உங்கள ஏத்துக்க முடியாதுன்னு." அப்ப நான் யோசிப்பேன், இதே ஆள் தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்காத கேள்வி கேட்டான். இப்ப நாங்க பெண்களோட அழகியா? அதான் திரும்ப அந்த பழமொழி தான். நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு, "சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ." நானும் சில டைம்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். என்னோட இந்த இன்னொரு இது வச்சு நானும் போய் அதெல்லாம் பண்ற ஹேபிட் எனக்கும் அந்த அதாவது மாரி நத்திங் இருக்கு. அகெயின்ஸ்ட் ஃபெம் பாய்ஸ். வி லவ் தெம். இல்ல நாங்க அந்த நிமிஷம் நாங்க கொஞ்சம் பூரிப்பாயிடுவோம். எங்கள யாரோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஃபெம் பாயும் தேவை. நீங்க வந்ததால எங்கள இப்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்கள நாளைக்கு வேற ஒரு கேட்டகரி வந்து அக்செப்ட் பண்ணிருவாங்க. தட்ஸ் இட். தைரியமா இருக்கு. காத்துக்கொண்டு இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழுங்க. என்னம்மா? கண்டிப்பா.